தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உண்மைக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான விடயம் சார்ந்து தான் கதைக்க போகிறேன். இப்படி ஒரு விடயத்தை தான் நான் நிறைய சந்தர்ப்பங்களில் நினைச்சு இந்த யூடியூப் தளத்தை இயக்கிறதுக்கான காரணமும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு வளமையாக நான் சொல்கிறது தான், என்ற கருத்தோடு எங்காவது ஒரு இடத்தை நீங்கள் ஒத்துப்போவதாக உணர்ந்தால், அல்லது நான் சமூகம் சார்ந்து என்னுடைய இளைய தலைமுறை சார்ந்து எங்களோட சுதந்திர போராட்டம் சார்ந்த விடயங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சரியாக கதைக்கிறேன் அல்லது ஒரு முயற்சியை செய்கிறேன், அதை கொண்டு போய் இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு என்று நீங்கள் உணர்ந்தால், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி இருக்கும், அந்த பெல் பட்டனை அமர்த்தி எனக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்கோ. அதனூடாக என்னுடைய கருத்துக்களை என்னால் பரப்ப முடியும். இது என்னுடைய மண் சார்ந்து என்னால் செய்யக்கூடிய ஒரு மண்ணளவு சிறிய முயற்சி. நான் ஒரு கருத்தை சொல்லணும், அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி விளக்கத்தையும் சொல்லி விட்றேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் சிரமப்படுவியல், காசுக்கு சொம்படிக்கிறார், அவற்றை சொம்பு இவற்றை சொம்புன்னு நீங்கள் சொல்லி சிரமப்படுவியல். உங்களோட நேரத்தை சேமிக்கிறதுக்கும் எனக்கு உண்மைக்கு உங்களோட பிரயோசனமான நேரங்களை வீணடிக்க விரும்பவில்லை. அதால் நானே பதிலை சொல்லிவிட்டால் நீங்கள் அந்த மாதிரி கருத்து போடுறது தவிர்ப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான். நான் உண்மைக்கு ஆசைப்பட்டு இந்த தளத்தை தொடங்கினது என்னால் முடிஞ்ச விஷயங்களை இந்த தலைமுறை சார்ந்து செய்யணும். ஏனென்றால் நானும் யுத்தத்தில் வளர்ந்த ஒரு பிள்ளையாத்தான் 16 வயசில் லண்டனுக்கு வந்தேன். யுத்தம் முடிந்த 3ஆம் ஆண்டிலிருந்து இரட்டை குடியுரிமை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு 2 முறை வந்து அங்கேயும் இங்கேயுமா வாழ்கிறது. ஒரு வருடத்தில் 4 மாதங்கள், அதாவது 2 மாதம் 2 மாதமாக அங்கே வாழ்கிறேன். ஏன் இந்த ஆசை என்று சொன்னால், எங்களோட விடுதலை போராட்டத்தை பற்றி அறிவேன், நாங்கள் யாரென்றதை அறிவேன், ராவணன் ஆண்ட லங்காபுரி தான் எங்களோட தாய்நிலம் என்பதை அறிவேன், அங்கே நாங்கள் எப்படி நடத்தப்பட்டோம் என்றதை அறிவேன், இப்போ எப்படி இருக்கிறோம் என்றதையும் அறிவேன். என்னுடைய வாழ்நாளில் சந்திரிகா அம்மையார் தொடங்கி இன்றைக்கு ஆளும் மரியாதைக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வரைக்கும் இந்த அரசியல் மாற்றங்களையும் நான் கவனித்துக் கொள்வதுண்டு. நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இது என் சார்ந்த ஒரு குட்டி விளக்கம். இதை ஏன் நான் செய்ய யோசித்ததுண்டா, ஒவ்வொரு முறை வரைக்கையும் நான் அங்கே பார்க்குற அந்த மாற்றம், அதாவது படு வேகமான மாற்றம், இந்த வெளிநாடுகள், யூரோப், மத்திய கிழக்கு, இந்த மாதிரி நாடுகளையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கான மாற்றம், சமூக வலைத்தளங்களுக்குள்ளே சிக்கி போய் இந்த பிள்ளைகள் படுற பாடம். அதாவது நாளைக்கு வைன் கடை பூட்டி இருக்கும், அதாவது இந்த சாராய கடைகள் பூட்ட போகுது, அங்கே ஒரு அரச விடுமுறையில் தேசிய விடுமுறை என்றால் 4, 5, 10 போத்துல்கள் உண்டு. தன் சொந்த ஒரு பெத்த குழந்தை எப்படி தாய் கட்டி அணைச்சி கொண்டு வருவாவோ, அந்த அன்போடு அந்த போத்துல்களை அப்படியே கட்டி அணைச்சி கொண்டு வெளியில் வர இளைஞர் கூட்டத்தை பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு அடுத்த நாள் கடை பூட்ட போதுன்னா இன்றைக்கு வரிசையில் நிற்கிற இந்த உறவுகளை பார்க்குறேன். நிறைய விடயங்களை பார்க்குறேன். இந்த கலாச்சார சீர்கேடுன்னு ஒன்று சொல்லுவோம். எனக்கு அந்த வசனத்தை பாவிக்கிறது சரியோ பிள்ளை ஒன்று கூட தெரியல. இந்த ரோங் கோல், அதாவது தெரியாத ஒருத்தர் எனக்கு போன் அடிச்சிட்டார், அவரோட கதைச்சு அதன் மூலமாக ஏற்படுற உறவுகள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், இப்படி நிறைய விடயங்களை நான் பார்க்குறேன். இது எல்லாமே என்ற சொந்த பந்தங்கள், எல்லாமே என்ற நண்பர்கள், எல்லாம் என்ற தமிழ் உறவுகள் என்ற அடிப்படையில் நான் ஏதாவது செய்யணும் என்று தான் இந்த ஒரு மண்ணளவு முயற்சி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மகிழ்ச்சியான விடயம் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி. நான் பதிவுகளை போட ஆரம்பித்ததுக்கு பிறகு குறிப்பாக எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், நான் ஒரு பிரபலியமான நபரோ அல்லது ஒரு வீடியோ போட்ட உடனே ஒரு முதல் மணித்தியாலத்தில் 200,000 300,000 என்று கடக்கிற ஒரு பிரதான ஊடகமோ அல்லது பிரபலியமான நபரோ கிடையாது. எந்த கருத்தை, அடிமனசுலேருந்து வர கருத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து அதை பற்றி கற்று அலசி ஆராய்ஞ்சு பெரியவை மூத்தவை எல்லாருடையும் கதைச்சி வெறுமனையே இணையத்தையும் ஜெமினாயையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த நுண்ணறிவை, செயற்கை நுண்ணறிவை நம்பி செய்யாமல் எனக்கு நிறைய மக்களோட கதைக்க பிடிக்கும். குறிப்பாக அந்தந்த காலங்களில் வாழ்ந்தவையோட, அதாவது ஒருவர் இருவரோட கதைச்சி கருத்து எடுக்கிறத விட ஒரு 10 பேர் 200 பேர் 1000 பேர் இப்படி கொஞ்சம் நேரம் எடுத்து கதைச்சி எனக்குரிய விடயங்களை தெரிஞ்சு கொள்வேன். அதால் தான் இப்போ ஒரு சம்பவம் நடக்கும், நான் அதுக்கு 5 நாளைக்கு பிறகு தான் எந்த தளத்தில் அந்த பதிவு வரும். காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு பார்வையாளருக்காண்டியும் அல்லது ஏதாவது சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்திலேயும் பொருள் விளங்காமல் ஒன்றை செய்யக்கூடாது. என்னென்னா, கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்கதற்கு தக. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன மூளை கட்டின ஒரு விஷயம். 2 வாரங்களாக நிறைய அரசியல் கட்சிகளின் சில இடங்களில் தலைவர்கள், நான் தலைவர்கள் என்று சொல்லியிருக்கேன், பொறுப்பில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவ, நான் சொல்கிறதுங்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்ளினம். இன்னும் குறிப்பாக நிறைய அண்ணமார், நிறைய தம்பிமார், நிறைய ஐயாமார், நிறைய
உறவுகள் மூத்தவை இளையவை என்று ஒரு வயது வேறுபாடு இல்லாமல் என் வாட்ஸ்அப்பில் தொடர்புக்கு வருகினோம். அதில் அவ வந்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளினோம். வந்து தாங்கள் இந்த கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள். ஒரு சிலர் சொல்லுவினோம், தம்பி நான் சாகும் வரைக்கும் இதுதானு சொல்லி அந்த கட்சியின் பேரை சொல்லினோம், அல்லது அந்த கட்சியின் சின்னத்தை சொல்லினோம், தங்களுடைய எதிர்ப்பை காட்டினோம். இப்படி நிறைய விடயங்களை கதைக்கிறோம். எனக்கு பெரும் சந்தோஷம் என்னென்னா, நான் சொல்ல வேண்டிய கருத்து ஒரு 1000 பேர் அல்லது 4000 பேர் 5000 பேருக்கு போனாலும் நான் எந்த அடிக்கோடி வரைக்கும் தொடணும் என்ன சொன்னோம், ஓரளவு அதை நோக்கி நகர்றேன் என்ற ஒரு மன மகிழ்ச்சி. ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் ஊடாக இது சார்ந்து கதைத்தவர்கள் உண்மைக்கு நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன் இந்த 2 மாதங்களுக்குள்ள. இன்னும் குறிப்பாக இந்த வாரத்தில் மட்டும் 3 பிரதான தமிழ் அரசியல் கட்சியின் நிர்வாகிகள், அதாவது இனங்காணக்கூடியவர்கள், இப்போ நான் பேரை சொல்ல விரும்பல, அது சரியாக இருக்காது, இந்த நீங்கள் அவை சார்ந்த போராட்டங்கள் அல்லது அவை சார்ந்த செய்திகள் வரையிக்க அல்லது அவை சார்ந்த வீடியோகள் ஏதாவது வரையிக்க அல்லது அவை இந்த பத்திரிகையாளர் இதுகள் நடக்க அந்த கட்சியின் தலைவரோ பொறுப்பில் உள்ள இருப்பினும் அவைக்கு பக்கத்தில் நிற்கிற பிரதான நிர்வாகிகள். இப்போ உதாரணத்துக்கு நான் என் கட்சியின் தலைவர்னு சொன்னால் என் செயலாளர், பொருளாளர், இந்த மாதிரி பதவியில் உள்ளவர் எடுத்து தாங்களார் தங்களோட எதிர்ப்புகள் என்ன, ஆதங்கங்கள் என்னன்னு சொல்லி கதைக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஒரு சிலர் தான் அந்த சொம்பு அண்டா குண்டாண்டு குரல் பதிவை போடுறீர்கள். நான் உங்களை தேடி எடுத்து அண்ணே, தம்பி, அக்கா, அம்மாண்டு உறவு கதைச்சு என்ற விளக்கத்தை சொன்னாப்புல புரிஞ்சு கொள்கிறீர்கள். இந்த இடத்துல பெரியாக்கள் நீங்கள் தான் விளக்கத்தை கேட்டு என்னை மதித்து தொடர்ந்தும் உரையாடுவதற்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதான அரசியல் கட்சிகளாக தமிழர் தேசங்களில் பார்க்கப்படுற 3 பிரதான கட்சிகளிலிருந்தும் ஆக்கள் தொடர்பு கொண்டிருந்தீர்கள். சிலதை செய்ய வேண்டாம்னு சொல்றீர்கள், சிலதை செய்யன்னு சொல்கிறீங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயமாக இயங்க விரும்புகிறேன். ஒரு சக தமிழனாக நீங்களும் ஒரு தமிழ் உறவு என்பதால் உங்கள் ஊடாக நிறைய அனுபவங்களை கற்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சுயமான கருத்துக்களில் எவருக்காகவும் எந்த சூழல்லையும் வந்து நான் சமரசம் செய்து கொள்ள போகிறதில்லை. தயவு செய்தாரும் குறை நினைக்கக்கூடாது. ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் என்னை தொடர்பு கொள்கிறீர்களோ, இன்னும் குறிப்பாக அரசியல் கட்சிகளில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் யார் யாரெல்லாம் என்ன தொடர்படுத்தி கதைக்கிறீங்களோ, இதில் குறிப்பிடுற விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம், இதில் எங்கே நீங்கள் பெரியாக்களாக நிற்கிறீர்கள் என்றால், ஒரு சாமானியன் போடுற ஒரு வீடியோ பதிவுக்கு நேரம் கட்டு பார்த்து தொடர்பு கொண்டு உங்களோட கருத்தை, எந்த இடத்த நீங்கள் என்னை ஆதரிக்கிறீர்கள், எந்த இடத்த நீங்கள் ஆதரிக்கலை என்றதை சொல்கிறீர்கள், அதுக்கு நாகரிகமாக கதைக்கிறீர்கள். இதெல்லாம் உண்மைக்கு வரவேற்கத்தக்கது. இந்த இடத்துல நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தான் பெரியாக்கள் தேடி எடுத்து கதைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடாக இருங்கோ, சைக்கிளாக இருங்கோ, சங்காக இருங்கோ, எதுவாகவும் இருங்கோ, அர்ஜுன ராமநாதனாக இருங்கோ, அல்லது அது சார்ந்த அல்லது அவர்கள் சார்ந்த அல்லது தனித்துவமாக இயங்குகிறவர்களாக இருங்கோ, அல்லது சுயேட்சைகளாக இருங்கள், அல்லது ஏற்கனவே போட்டியிட்டு வென்றவர்கள், தோற்றவர்கள், ஆதரவளிப்பவர்கள், எவராக இருந்தாலும் நாங்கள் தமிழாக்கள். நான் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எனக்கு சொந்தம், இவ்வளவுதான். இந்த அடிப்படை தான் இங்கே முக்கியம். இது ஏன் சொல்கிறேன்னா, தமிழற்ற ஒரு பெற்றும் சாபக்கேடு. நிறைய பேர் இதை ஏற்பியல்னு நம்புகிறேன். எங்களோட பிரிவும் பிளவும் தான் நாங்கள் இன்றைக்கு நாசமாக போய் இன்றைக்கு இந்த இடத்தை நிற்கிறது. இன்னும் குறிப்பாக நான் சொல்லணும் என்றால், நாங்கள் எங்கே எப்போ சேர்ந்து ஒன்றா பலமாக இருந்தோமோ அந்தந்த இடங்களில் எங்களை எதிரி அல்லது நண்பர்கள், வெளிநாட்டுக்காரர், ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள், மற்ற சமூகங்கள் எல்லாருமே பார்த்து வியந்து எங்களோட பழகி இருக்கிறார்கள், எங்களுடைய குமுறலை கேட்டு இருக்கிறார்கள். அதுக்கு நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா, அது 2வது பிரச்சனை. குறைஞ்சபட்சம் ஒரு சில இடங்களில் எங்களை கண்டு அச்சப்பட்டும் இருக்கிறார்கள். இது இந்த விளைவு என்னென்று சொன்னால், அது இந்த நீங்கள் ஆணி வேற தேடி போனால் எங்களோட பலம் எது, அந்த பலம் ஒன்றா இருந்தது. அரசியல் ரீதியாகவும் சரி, அதாவது எங்களோட சுதந்திர போராட்ட காலத்தில் அண்ணன் இருந்த நேரங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருந்த காலங்கள்லேயும் சரி, ஆயுத போராட்ட ரீதியாக நாங்கள் வலுவாக சில தவிர்க்க முடியாத, சகிக்க முடியாத பிளவுகளை கண்ட போது கூட அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒன்றா இருந்த நேரம் காட்டின பலங்கள், இப்படி வரலாறு நிறைய உண்மையை உங்களுக்கு சொல்லித்தரும். இதில் என்னோட கதைக்கு ஒரு சிலர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயங்கள் நான் ரசித்தது அல்லது நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தோணும், என்னோட இந்த வீடியோவில் பார்க்குற பிள்ளைகளுக்கு கடத்தோணும்னு நினைச்சு ஒரு சில பகிர்வை நான் சொல்கிறேன். என்னோட கதைச்சவைக்கு தெரியும், ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அடிப்படை அறம் காக்கப்படும். உங்களுடைய தகவல்களோ, நான் யாரோட கதைச்சேன் இதுகள் மாதிரி விஷயங்களை கதைக்கையில், ஆனால் கதைச்சவைக்கு தெரியும் இது யார் கதைச்சவைன்னு சொல்லி. எந்த தம்பி தங்கையில் ஒன்றை விளங்கி கொள்ளணும். நாங்கள் எப்பவும் ஒரு அரசியல் தலைமையில கீழே, இப்போ சினிமாவிலேயும் இது நடக்குது, ஒரு தடவை பிடிச்சிடுதுன்னு சொன்னால் அதுக்கு நேரெதிர இருக்கிறவன் எங்களுக்கு ஏதோ எதிரியாகி போகிறான். இந்த அரசியல், இந்த அடிப்படை எனக்கு விளங்குற இல்லை. தமிழற்ற அறமும் அது இல்லை. நானும் நீயும், நாங்களும் நீங்களும், நாங்கள் எல்லாரும் உறவுகள். அரசியல்
மத கலாச்சார கோட்பாடுகளுக்கு வெளியில், அதுலேயும் இந்த கலாச்சாரம் என்று சொல்லிக்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தமிழற்ற கலாச்சாரத்தில் சமரசங்கள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கோட்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. என்னென்ன தமிழற்ற புனிதமான உண்மையான தூய கலாச்சாரங்களோ அவை எப்போதும் மதிக்கப்படவும் காக்கப்படவும் அழியாமல் அப்படியே பொக்கிஷம் மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படவும் வேண்டும். என்ன தொடர்பு கொண்ட ஆக்களில் நிறைய பேர் தமிழர் பிரதேசங்களில் இருந்தீங்க, இலங்கையிலேருந்து என்ற தாய் பூமியிலேருந்து கதைச்சிங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில். என்ன ஒரு சந்தோஷம் என்றால், நான் லண்டனுக்கு வந்த காலம் தொட்டு என்ற ஒரு சில உறவுகள் அங்கே இங்கே சிதறி இருந்தால் கூட இப்போ ஏதோ ஒரு 30-40 நாட்டில் எனக்கு உறவுகள் இருக்கிற மாதிரி. என்னடா எடுக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் அப்படி இப்படி உராசி கொண்டாலும் மற்றவ தம்பி, மகன், அண்ணா இப்படியெல்லாம் சொல்லி கதை கேட்க அது நல்லா இருக்குது கேட்க. இந்த ஒற்றுமையை நாங்கள் கடத்தி கொண்டு போவோம். ஒரு சிலர் உராசுகிறீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்கள் என்னை உரசி கொஞ்சம் வெறுப்பேற்ற நினைத்த நொடிகளில் கூட என்னுடைய அன்பையும் என்னுடைய ஒழுக்கத்தையும் என்னுடைய மரியாதையும் உங்கள் மீது நான் துளியும் குறைச்சி கொள்ளையில். ஒரு சில இடங்களில் அதை அறிஞ்சோன்னு நீங்கள் சரி பண்ணி கொள்றீர்கள், அதுக்கு பிறகு குரல் பதிவெல்லாம் போடுறீர்கள். நன்றி. இதை தொடர்ந்து நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. ஒரு ஐயா வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு, அதாவது நானே லண்டனில் இருக்கிறேன், இப்போ கனடா அந்த மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு சொன்னார். குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் சார்ந்து தனக்கு எங்கே உடன்பாடு இருக்குது, எங்கே கட்டுமையாக தான் உடன்பட இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதில் ஒன்று சொன்னார், தம்பி, ஒரு கிணத்துல அல்லது ஒரு குடத்தில் நல்லது கெட்டது, விஷம் அமுதம் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லணுமெண்டா, ஒரு கிணத்து தண்ணியில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி சுடு தண்ணி இளந்தண்ணி என்று ஒற்று கிணத்துக்குள்ளே ஒற்று ஊற்றால் வராது. இப்போ பக்கத்தை ஒரு 4-5 கிணறு இருந்து வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஒற்று கிணத்து தண்ணி ஒரு குணத்தை தான் கொண்டிருக்கும். இவர் நிறைய வாட்டி அப்படி இப்படி கதைக்கிறார், ஆபாசமாக கதைக்கிறார், இங்கேயும் பாடுறார் அங்கேயும் பாடுறார். இவர் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அரசியல்வாதி, இவர் தேவையில்லை என்று சொல்லி தன்னை கருத்தை மரியாதையாக சொல்லியிருந்தார். அதே நேரம் ஒரு சில இடங்களில் ஆரம்பங்களில் தானும் அவரை தூக்கி கொண்டாடியிருந்தேன், மதித்திருந்தேன், அன்பு செலுத்தியிருந்தேன். அவரோடு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல மரியாதை ரீதியான ஒரு உறவையும் பேணி இருக்கிறார் என்றும் கூறியிருந்தீர்கள். இது ஒரு தட்டு கருத்து. இன்னொருத்தர் தொடர்பு கொண்டு இருந்தார். இதில் நிறைய பேர் இப்போ நான் 37 வயசு, மார்கழி மாதம் வந்தால், நான் மார்கழி மாதம் 24ஆம் தேதி, அதாவது நத்தாருக்கு முதல் நாள் பிறந்தால், இந்த வயசு ஒட்டி இருக்கிறவ நிறைய பேர் கதைச்சினோம். அது கொஞ்சம் எனக்கு இலகுவாக இருந்தது. என்னென்னு சொன்னால் பேர்களை சொல்லி கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன எல்லாரும் ஒரே வயசுக்குரியாக்கள். இதில் அவர் ஒன்றை சொல்லியிருந்தார். இவர் ஒரு தமிழ் அரசியல் கட்சியின் ஒரு பொறுப்பிலையும் இருக்கிறார், மற்றது நல்ல ஒரு ஆதரவு நிலையம் இருக்கிறார். அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக மிக கடும் ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்கிறார். அதுக்கான காரணங்களையும் அவர் சொன்னார். அதில் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொன்னார். தமிழ் நீங்கள் ஒன்றை யோசிங்கோ, இப்போ எங்களோட இனத்தை அழித்தவனோட கைகோத்து இருக்கிற ஒருதன் எப்படி எங்களுக்கு ஒரு தலைமையாகவோ அரசியல் பிரதிநிதியாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ அல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்த இயலும். அதே நபர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். அர்ஜுனா ராமநாதன் அந்த வைத்தியசாலை போராட்டத்துக்கு பிறகு இப்போ ஒரு மிக அண்மையான காலப்பகுதி வரைக்கும் மிக ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் அற்றுவெறுப்பாகவும் ஒரு வெறுப்புக்குரிய அரசியலையும் மற்றது அந்த உருவ கேலிகள், இப்போ ஒரு சில இடத்த சில வார்த்தையை பாவிச்சிருந்தார். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அவர் சொல்லியிருந்தார். இப்படி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியை கட்ட கழுத்தன் என்று ஒரு உருவ கேலி பண்ணுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? இதுகளுக்காண்டி தான் நான் அவரை அருவருக்கிறேன் என்ற வார்த்தையையும் பாவிச்சிருக்கிறார். அந்த நண்பருக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்வேன், குறைநினைக்கக்கூடாது என்ற தனிப்பட்ட கருத்து. எந்த தளத்தில் பார்க்குற பிள்ளைகளில் ஆண் பெண் எல்லாருமா சேர்ந்து வயது வேறுபாடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30-35 விதமானவர்கள் அர்ஜுனா ராமநாதனை ஆதரிக்கிறவர். இது உங்களோட 2வது கேள்வி அல்லது விமர்சனத்துக்குரிய இந்த தனிப்பட்ட ஒரு பதில் கருத்து. எந்த தளத்தை பார்க்குற ஆக்கள் இத்தனை விதமான ஆக்கள் அர்ஜுனா ராமநாதன் கடும் ஆதரவாளர்கள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நிறைய பேர் என்னோட நேரடி தொடர்பிலையும் உள்ள பிள்ளைகள் தான். அவை யாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அர்ஜுனா ராமநாதன் கதைக்கிறது சரி என்று சொல்லிடு. ஒரு சிலர் அர்ஜுனா ராமநாதனை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர் கோபத்தில் கதைக்கிறார், அவர் எதுவும் கதைக்கலாம் என்ற பொருளில் சொன்னாலும் சரி, அல்லது அவர் கோபத்தால் வர வார்த்தைகள் தானவே என்று சொன்னாலும் சரி, அப்படி ஒரு சிலர் இருந்தாலும் கூட எந்த தளத்தில் 98 விதமான பிள்ளைகள் வயது வேறுபாடு இல்லாமல் என்னிலும் கூட வயசுக்கு மூத்தவ, என்ற அப்பாண்ட வயசில் உள்ளவ, என்ற தாத்தாண்ட வயசில் உள்ளவ வரைக்கும் தம்பி அவர் கதைக்கிறது பிழை, அது தவிர்க்கப்படணும், அதை தவிர்த்தவர் அரசியல் செய்த அவற்றை நில வேற இப்படித்தான் சொல்லுதுகளே தவிர யாருமே அதை நியாயப்படுத்த இல்லை. என்ன பொறுத்த மட்டில் அண்மையில் ஒரு 4-6 கிழமைகளுக்குள்ள அவர் தன்னை மாற்றிக்கொண்டதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். நான் அவற்றை வீடியோவில் பார்க்குறேன். நான் எங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியும்.
அவர் நிறைய மாற்றங்கள் தெரியுது. இது என்ற தனிப்பட்ட கருத்து. ஆனால் என்ற ஒரு தனி மனிதனான கருத்து, ஒரு 16 வயது முடிந்து ஒரு 17 வயது தொடங்கிய ஒரு ஆண் மகனின் தந்தையாக, ஒரு 10 வயது பெண் குழந்தையின் தகப்பனாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்வேன். தமிழற்ற அரசியலில், தமிழற்ற கொண்டாட்டங்களில், தமிழற்ற விழாக்களில், தமிழற்ற கலாச்சாரத்தில் எந்த ஒரு அநாகரிக ஆபாச கதைகள் பேச்சுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படக்கூடாது. இது சாணக்கியம், இது அது, இது என்று சொல்லி தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குற நீங்கள் எல்லாருமே என்ற உறவுகள் தான். அதை நியாயப்படுத்தவோ விளங்கப்படுத்தவோ வேண்டாம். கோபம் வந்தால் கூட கண்ணியம் மிக முக்கியம். ஒரு குட்டி உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்மையில் இப்போ ஒரு 7 கிழமைக்கு முன்னுக்கு நான் பல்வெட்டுத்துறையை கடந்து பொருவேண்டியை நோக்கி போய் கொண்டு வந்தேன். அங்கே ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒருத்தர் தண்ணியை போட்டுட்டு அங்கே நின்றவையோட ஒரு மடம் ஒன்று இருந்தது. அதுக்கு வெளியிலேருந்து அந்த அண்ணன் கதைச்சி கொண்டு வந்தவை ஒருத்தர் தண்ணியை போட்டு ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி மிக தகாத முறையில் பேசி கொண்டு வந்தார். நான் வாகனத்தை நிப்பாட்டி நான் இன்னொரு ஆளோட நான் கதைக்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்து நின்ற கதைச்சவே அவர் குடிகாரன்னு சொல்லி தவிர்த்து கொண்டு வர அவர் ஒரு வசனத்தை சொன்னார். யார் ரெண்டாலும் எனக்கு கவலை கிடையாது, தெரியுமோ வெட்டுவன் புதைப்பனாதுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் அங்கே காவல்துறையினர் வந்து விடணும். நினைக்க முறைப்பாடு கொடுத்துடணும்னு சொல்லி அந்த காவல்துறை வந்த உடனே அவர் என்ன சொன்னார்ன்றா ஐயான்னு சொல்லி கையை கட்டிட்டார். அப்போ கடும் குடி, கடும் போதையில், அது நீ கல்லை குடித்தாலும் சரி, ஐஸை குடித்தாலும் சரி, இந்த ஐஸ்ன்ற ட்ரக்ஸை சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு போலீஸ்காரனர் பொதுமக்கள் யாருன்னு தெரியுது. அப்போ நாகரிகம் எந்த ஒரு இடத்துலையும் சமரசம் செய்யப்படக்கூடாது. அதை யார் செய்தாலும், எந்த அரசியல்வாதி செய்தாலும் அது அருவெறுப்புக்குரியது. என்ன போன்ற சாமானியர்கள்ன்ற தளங்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் குறிப்பாக நிறைய பேர் இந்த சாவகச்சேரி பிரதேசத்திலிருந்தும் வவுனியாவிலிருந்தும் நிறைய பேர் தொடர்பு கொண்டீர்கள். நீங்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் நாங்கள் கடுமையாக வைத்தியரை ஆதரிக்கிறோம், டாக்டரை ஆதரிக்கிறோம், ஒரு நல்ல மனுஷன், நாங்கள் நேராக கண்டிருக்கிறோம், பழைய இருக்கிறோம், ஒரு சாமானிய மக்களும் விளங்குற அரசியல் கதைக்கிறார், இந்த மாதிரி ஆக்கள் அரசியலுக்கு வரணும், நாங்கள் எந்த ஒரு காலமும் இனி அவருக்கு தான் வாக்களிப்போம், எங்களுக்கான தீர்வு, எங்களுக்கான தேடல் அதுதான், அவர் மாகாண சபையை வெல்லணும், முதலமைச்சர் ஆகணும், எங்களோட மாவட்டங்கள், மாநிலம், எங்களுடைய பகுதிகள், கிராமங்கள் மாற்றம் பெறணும், நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள் உட்பட எல்லாருமே அர்ச்சுனா ராமநாதனுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இந்த குறிப்பிட்ட, அதாவது சாவகச்சேரி, வவுனியா, இந்த சாவகச்சேரிக்கும் வவுனியாவுக்கும் என்ன நேரடி தொடர்புகள் என்று எனக்கு தெரியலைன்னா 2 வெற்றிடத்தை இருக்குது. ஆனால் அங்கே இருந்து தொடர்பு கொண்ட அநேகமான எல்லாருமே நீங்கள் இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தீர்கள். நான் இவ்வளவு விடயங்களை நான் உங்களோட பகிர்றேன் என்றால், நான் ஆசைப்பட்டது எங்கேயாவது ஒரு தளத்தில் இவர் அர்ஜுனாவுடைய ஆள், இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயான்ற ஆள், இவர் ஸ்ரீதரன் ஐயான்ற ஆள், இவர் அவற்றை ஆள், இவர் டக்ளஸின் ஆள், இவர் அனுரவன்ற ஆள், இவர் சித்தார்த்தன் ஆள், இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயான்ற ஆள், இதுகளை எல்லாம் கடந்து நாங்கள் தமிழாக்கள், நாங்கள் ஒரு தேசிய தலைமைக்கு கீழே வளர்க்கப்பட்ட ஆக்கள், அவரை, அதாவது எங்களோட தேசிய தலைமையை விமர்சிக்கிற ஒரு சில தமிழர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த ஆரம்ப காலகட்டங்கள் ஒவ்வொரு இயக்கங்களும் உருவாகி வளர்ந்து வர காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கிறது. நிறைய பேர் தந்தை தாய் உறவுகளை இழந்திருக்கிறார்கள். அதாவது மாற்று இயக்கங்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்களால், பகைகளால். அப்போ அவையின் உணர்வை நாங்கள் மதிக்கணும். நாங்கள் எல்லாருமே தமிழர் என்ற ஒரு குடைக்கு கீழே தான் வரணும். இது என்ற ஆவலும் ஆசையும் விருப்பமும், இதுதான் என்ற கனவு. இன்னொரு நல்ல விஷயம், அரசியல்வாதிகளை தேடி போய் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை கதைச்சு அல்லது அரசியல் கட்சிகள் ரீதியாக கருத்துக்களை சொல்கிறத கடந்து ஒரு சாமானியன் போடுற வீடியோவுக்கும் நீங்கள் மதித்து எடுத்து, குறிப்பாக அந்த அரசியல் கட்சிகளில் பொறுப்பில் உள்ளாக்கள் எடுத்து நீங்கள் கதைக்கிறீங்கன்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இனி நான் உங்களை தேடி வர தேவையில்லை, மக்கள் தேடி வர தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே கலந்து விஷயங்களை கேட்குறோம். விமர்சனங்களை நாங்கள் வைக்கும்போது அது உரியவையிட்ட போகுதுன்ற ஒரு பெற்றும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் என்னோட தொடர்பில் இருக்காம போங்கோ, நல்ல மாதிரி பழகாம போங்கோ. நீங்கள் என்னை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் நேசித்தாலும் அன்பை அளவுக்கு அதிகமாக கொட்டினாலும் விமர்சனத்தில் கட்டுகளவும் மாற்றம் செய்யப்பட மாட்டாது. எந்த விமர்சனத்தின் அந்த பின்னோட்டம், அது இந்த ஆணி வேறு, நான் ஏன் அதை செய்கிறேன் என்றால் அதிலிருந்து மாற்றம் வேணும். தவறு இழைத்தவர்கள் திருத்திக் கொள்ளணும். எங்கேயாவது சின்ன சின்ன விஷயங்களை தட்டி சீராக்கி கொஞ்சம் மேன்மைப்படுத்தி செய்யணும்ன்றவை அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அதே நேரம் எந்த கருத்துகள் ஏதாவது பிழை இருக்கிறது அல்லது ஏதாவது நான் மாற்றிக்கொள்ளணும்,
என்று சொல்லி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் வச்சா நான் 100% அது பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கொஞ்சம் கடுப்பில் குரல் பதிவுகள் அனுப்புறீர்கள். எனக்கு கன நேரமாக அதுகளை ப்ளாக் பண்ணிட்டு போகிறதுக்கு. இன்னொன்று எனக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. என்ன தேடி எடுக்கிறவ வந்து என்ன தேடி வாரவே தேடி சந்திக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாரோடையும் எனக்கு உடனுடனே கதைக்க இயலாட்டி கூட நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து கதைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அடிச்சிருந்தா நான் ஒரு 10 நாளைக்கு பிறகு எடுக்கலாம். தலக்கணமோ இவர் பெரிய ஆளோ அவரோ இவரோன்னு சொல்லி தயவு செய்து ஒன்று நினச்சிக்கொள்ள வேண்டாம். எனக்கு குடும்பம் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது. நான் டாக்ஸி ஓடுறேன். இப்போ உங்களோட என்ற பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காருக்கு இருந்தால் இப்போ வீடியோ செய்கிறது. எனக்கு ஒரு ஸ்டூடியோ கூட வீட்டே இருக்குது. இந்த இங்கிலீஷ் சேனல்களில் உள்ள வீடியோவில் அதில் நான் செய்கிறது. நேராக பெற்றாக்குறோம். என்னென்னு சொன்னால் உழைக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு பிறகு கடும் பொருளாதார பிரச்சனை இங்கே இருக்குது. இப்போ நான் கதைச்சு கொண்டிருக்கிற இந்திய நாள் கூட இப்போ நீங்கள் உதாரணம் நான் சொல்லணும் என்றால் ஊருக்கு போனால் சொல்லணும் உங்களுக்கு என்னடா அங்கேருந்து ₹1 அனுப்பினால் இங்கே ₹400 ₹440 சொல்லி, அதாவது 1 பவுண்ட் இங்கிலாந்துலேருந்து அனுப்பினா, இந்த யூகேலேருந்து லண்டன்லேருந்து அனுப்பினா அங்கே ₹400 ₹440 சொல்லி நீங்கள் எதை மறக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக ஒன்று நான் சொல்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு 1000 பவுண்ட்ஸ் அனுப்பினா அங்கே ₹4,40,000. இது வந்து எனக்கு யூரோப்பில் வாழ்கிற ஆக்களுக்கு, மத்திய கிழக்கு இந்த கட்டா டோஹா இந்த மாதிரி இடங்களில் வாழ்கிறவைக்கு வந்து பொருந்தும். எப்படி என்றால் சராசரியாக இங்கே லண்டனை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற ஒரு ஆள் ஒரு மாத சம்பளமாக ₹1,300 2,500 பவுண்ட்ஸ் வரைக்கும் சம்பளமாக எடுப்பார். இந்த 2,500 பவுண்ட்ஸ் எடுக்கிறவர் வந்து 6 நாள் வேலை செய்வார். இந்த அடிப்படை 1,200 அந்த மாதிரி உழைக்கிறவர் அப்படி ஒரு 3லேருந்து 5 நாள் வேலை செய்வார். வேலை செய்கிற மணித்தியாலங்களை பொறுத்து. அப்போ இந்த 2,500 பவுண்ட்ஸ், அதாவது அதிகபட்சமான சம்பளம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நீங்கள் ஊர்காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹11 லட்சம் கிட்ட வரும் பெற்றும் தொகை. சரியா? சிக்கல் எங்கே வருதுன்னு சொன்னால், இப்போ நான் இருக்கிற வீட்டில் கவுன்சில் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மாநகர சபைக்கு வந்து இந்த குப்பையில் அள்ளி கொண்டு போகிறதுக்கு மாதந்தோறும் கட்டுற தொகை. இது எனக்கு மட்டுமில்லை, யூரோப் தொடங்கி ஐரோப்பா தொடங்கி இங்கே வரைக்கும் எல்லா இடமும் கட்டாயம். எந்த வீட்டுக்கு நான் 302 பவுண்ட்ஸை மாதந்தோறும் கட்டுறேன். கட்டாடி வந்து கடன் சட்ட நடவடிக்கை எடுப்பதும் ஒரு 3 மாதம் கட்ட ஆகிட்டிங்கன்னா வீட்டை வந்து உங்கள்கிட்ட உள்ள பொருள்களை கொண்டு போய் ஏலத்தில் போட்டு விற்பினோம். லண்டன் வெளிநாடுன்றோன்னா நீங்கள் என்ன அறிகிறது, அங்கே பிள்ளைகளை பற்றா காசு குடிக்கணுமா, வீட்டுக்கு காசு குடிக்கணுமா, அப்படி கதைக்கிற சனத்துக்கு இதுகள் தெரியாது. இப்படி ஒரு சூழல் இருக்குது. இந்த 300 பவுண்ட் கிட்டத்தட்ட ₹1,30,000 கிட்ட வரும் இலங்கை காசுக்கு. இது நான் கட்டுற ஒரு பில், ஒரு கட்டணம். தண்ணி, மின்சாரம், நிறைய நாடுகளில் இந்த பிரச்சனை நடக்கு. வந்து நீங்கள் லண்டன்ன்றோன்னு ஏதோ மினுங்குதண்டு நிறைய பேர் நினைப்பியல். டிவி பார்க்குறதுக்கு மாதந்தோறும் ஒரு கட்டணம் இருக்குது. இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிவியை வாங்கி அதுக்கு நாங்கள் ஒரு டிஸ்கோ அந்த நான் வாங்கி பூட்டிட்டோம்னு சொன்னால் அதோட அந்த செலவு முடிஞ்சுது. நீங்கள் மாதந்தோறும் இந்த மின்சார கட்டணத்தை மட்டும் கட்டுவீங்க. இங்கே டிவி பார்க்குறதுக்கு டிவி லைசன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இப்போ நாங்கள் கட்டுறது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ₹68,000 ஒரு வருஷத்துக்கு கட்டணும் நீங்கள் டிவியை பார்க்குறதுக்கு. இதுகளெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாட்டுக்கு வர நினைக்கிற பிள்ளைகள் அல்லது இங்கே உங்களோட உறவுகள் இருந்தால் அவன் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமென்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், ஒரு நாளும் கிழக்கிலேருந்து வாரவ வடக்கிலேருந்து வாரவ வெளிநாட்டுக்காரர் புலம்பெயர்ந்தவ இந்த சண்டைகள் வேண்டாம். நாங்கள் எல்லாரும் தமிழர், தமிழ் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னொன்று, தமிழர் என்று சொன்னோன்னு எங்களோட அடையாளம் என்ன? அகதிகள். வெளிநாட்டில் இருந்து காசுகளை கொண்டு வந்து போட்டாலும் சரி, வெளிநாட்டில் கஷ்டப்பட்டாலும் சரி, வெளிநாடுகளில் நாங்கள் அகதிகள். இதை நானும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். எல்லாரும் வச்சுருக்கணும். தமிழ் என்ற அடையாளத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இறுதியாக இதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். யாராவது இப்போ இதுவரைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டார்கள் உங்களோட அரசியல் கருத்துக்களை, கேள்விகளை, அதை யாரை நோக்கி இருந்தாலும், எந்த கட்சி உறுப்பினர், எந்த கட்சி நிர்வாகி அல்லது சாமானிய மக்களாக இருந்தாலும் உங்களோட கேள்விகளை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது யாரை நோக்கியும் வைக்க புரியலண்டா, நாகரிகமாக ஒரு குரல் பதிவோ அல்லது ஒரு வீடியோ பதிவாக நீங்கள் உங்களை உங்களை காட்ட விரும்பினா அதை இந்த வாட்ஸ்அப்புக்கு, அதாவது இந்த தளத்துக்குரிய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினீங்கன்னா நான் இதில் பிரசுரிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ உங்களோட கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நாகரிகம் இருக்கணும். தவறான வார்த்தைகள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது போடப்படாது. இதன் மூலமாக நாங்கள் ஒருத்தருக்கு கதைச்சு எங்களை சரிவில்லையில் சரி செய்து கொள்ளலாம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். துரோகிகளுக்கும் எங்களோட இனத்தை அழிக்க நினைக்கிறவைக்கும் அழிச்சவைக்கும் தமிழர் பிரதேசத்தில் ஒரு வாக்கோ ஒரு இடமோ இருக்கக்கூடாது. அதே நேரம் இளையவர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், தூய்மையானவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள், அது யாராக இருந்தாலும் நீங்கள் அரசியலுக்கோ மக்கள் பணிக்கோ தொண்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஆதரவையும் அன்பையும் கொடுத்து தமிழ் என்ற அடையாளத்தில் பலப்படுத்துங்கோ. ஒரு தூய்மையான தேசம், ஊழலற்ற தேசம்தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரும். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோமே, தமிழால் எழுந்து வா.